ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கானா ஒரு கல்யாணத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். மணமகன் வீட்டாரும் அக்காலத்திலே யூத முறையிலே மணமகளுக்கு ஆடைகள், நிலங்கள், வேலைக்காரிகள் கொடுத்ததாக காணப்படுகிறது. திருமண கொண்டாட்டம் 7 நாட்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. 7 நாட்கள் திருமணத்தை கொண்டாடி அவர்கள் மகிழ்ந்தார்கள் யூதர்கள். முக்கியமானது முதலாவது திருமணத்தில் முக்கிய காரியங்கள் ஒன்று, முதலாவது நிச்சயார்த்தம். நிச்சயார்த்தம் 1 வருடத்துக்கு முன்பாக நடக்கிறது. 1 வருடம் பிற்பாடு திருமண நிகழ்ச்சி அடைகிறது. அதற்கு மாதிரியாக மோதிரம் அணிவித்துக் கொள்கிறார்கள். இந்த வீட்டிலே மக்களை சந்தோஷப்படுத்துவதற்கு அப்பொழுது இருந்த முறைமையின்படி திராட்சரசம் மிகவும் சீரும் சிறப்பாக திருமண வீட்டிலே காட்சியளித்தது. அதிலே குறைவுபட்டால் அந்த திருமண வீட்டார் மீதே நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு அது கடந்து சென்று விடுமா, அந்த அளவுக்கு திராட்சரசம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. இவ்விதமாக திருமண வீடுகளிலே ஒயின் கொடுத்தார்கள், திராட்சரசம் கொடுத்தார்கள் என்று சொன்ன உடனே சில மக்கள் சொல்கிறார்கள் ஒயின் சாப்பிடலாம் என்று நினைக்கிறார்கள். அது தவறு. ஏனென்றால் அந்த திருமண வீட்டிலே எல்லாரும் வருவார்கள். ஆண், பெண், சிறு பிள்ளைகள் எல்லாரும் அந்த திராட்சரசத்தை உண்டார்கள். அந்த காரியங்கள் ஃபெர்மெண்டேஷன், அது போதவைக்கு தக்கதாக அவை உருவாக்கப்படுவது கிடையாது. அவ்விதமாக திருமண வீட்டிலே இவ்விதமான திராட்சரசம் தயாரிப்பதற்கு என்று யூதர்கள் ஒரு ஒழுங்குமுறையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அதற்கு மெஷுவால் வைன் என்று சொல்கிறார்கள். அவ்விதமான முறையில்தான் அதை உற்பத்தி செய்ய வேண்டும், தயாரிக்க வேண்டும் என்று சொல்ல இவ்விதமான. அதனால் இதனை வைத்துக்கொண்டு சில பேர் குடிப்பதற்கு தொடங்கிவிடுகிறார்கள். வேகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கானா ஒரு கல்யாண வீட்டிலே திராட்சை ரசம் குடித்தார்கள், ஒயின் குடித்தார்கள் என்று சொல்லி அவர்கள் ஒயின் குடிக்க ஆரம்பிக்கிறார்கள். பல இந்த விதமான குடிப்பழக்கத்திலே இதை ஆதாரமாக வைத்து சில பேச தொடங்கிறார்கள். அப்படியல்ல, அதனுடைய தயாரிக்கிற முறையே யூதர்கள் தனியாக நிர்ணயித்து இருக்கிறார்கள். அது இப்படி தான் இருக்க வேண்டும் என்று. நீங்கள் ஏன் கானாவூர் அந்த இடத்துக்கு செல்கிற பொழுது அங்கே ஒயின் கொடுக்கிறார்கள், பாட்டிலாக விற்பனை செய்கிறார்கள். அந்த பாட்டிலே ஒரு 15 to 20% ஆளுக்காக இருக்கத்தான் செய்கிறது. இருப்பினும் இதை வைத்து கொண்டு மக்கள் குடி வகையில் ஈடுபடுவது அது சரியல்ல, அது சரியான கருத்து கிடையாது. அவர்கள் சொல்கிற கொள்கை ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. யூதர்கள் சரியாக அவ்விதமான திராட்சரசம் எவ்விதமாக செய்ய வேண்டும் என்று தெளிவாக அவர்களுடைய சட்டங்களிலே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இதனமாக குறைவு ஏற்படுகிற பொழுது, அந்த வீட்டிலே குறைவு ஏற்படுகிற பொழுது இதை பார்த்தது இயேசு கிறிஸ்துவினுடைய தாயார். அப்பொழுது அந்த மரியாள் அவர்கள் இயேசுவுடன் சென்று இந்த வீட்டிலே திராட்சரம் குறைபட்டு விட்டது, ஏதாவது செய் மகனே என்று ஒரு வேண்டுதல் விண்ணப்பத்தை சொல்கிறார்கள். அவ்விதமாக சொல்கிறார்கள். அப்பொழுது ஸ்திரியே, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி அங்கே சொல்லிவிட்டு நேரம் வருகின்ற பொழுது அதை செய்கிறார். அப்பொழுது மரியாள் அவர்கள் அங்குள்ள வேலைக்காரை பார்த்து அவர் என்ன சொல்கிறார் அதை போல் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள். ஒருவேளை இதையும் சில இடங்களிலே குறைவு ஏற்படுகிற பொழுது இயேசுடைய தாயாரிடம் சொல்ல வேண்டும், சொன்னால் நடக்கும் என்று நினைக்கிறார்கள். வேதத்திலே அப்படி ஒருவரிடமும் இறைவனை தவிர மற்ற எந்த மக்களிடமும் சொல்லி நாம் குறைகளை தீர்க்க முடியாது. நாம் நேரடியாகவே இறைவனை நாம் அணுக வேண்டும் என்பதுதான் வேதத்துடைய ஒழுங்கு. ஒரு பரிசுத்தவானை வைத்தோ ஒரு மரித்த ஒரு நபரை வைத்தோ யாரும் இறைவனிடத்திலே அணுக முடியும். மரித்தவர்கள் அவர்கள் ரெஸ்ட் இன் பீஸ், அவர்கள் நல்ல பரிசுத்தவான்களாக இருக்கின்ற நிலையில் அவர்கள் பரதீசிலும்
ஒரு துஷ்ட மனிதனாக இருக்கின்ற பொழுது அவன் பாதாளத்திலும் அவனுடைய காலத்தை நியாய தீர்ப்பு காலங்கள் வரைக்கும் அவர்கள் இருப்பார்கள். அதனால் அவர்கள் யாருக்கும் சொல்ல பரிந்துரை செய்ய முடியாது. இதுதான் வேதத்திலே கருத்து. மரித்தவர்கள் உயிரோடு இருப்பவர்களுக்கு ஜெபம் பண்ண முடியாது, அவர்களால் ஜெபிக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் ரெஸ்ட் இன் பீஸ். அவர்கள் அங்கே பரதீசிலே பரிசுத்தவான்கள், பரதீசிலே வாழக்கூடிய மக்களாய் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதன் இருக்கின்ற பொழுது, உயிரோடு இருக்கின்ற நபர், பரிசுத்தவான், ஒரு ஆலய மூப்பர், அவர் இந்த மகனுக்காக ஜெபிக்கின்ற பொழுது அந்த மகனுடைய பாவங்கள், அந்த மகனுடைய வியாதிகள் நீங்குவதற்கு யாக்கோபிலே சொல்லப்படி அது நடக்கிறது. அது வேதம் ஒத்துக்கொள்கிறது. அதனால் மரித்தவரிடம் நாம் எந்த காரணத்தை கொண்டும் நாம் ஜெபிக்க முடியாது. இந்த குறைவை, திராட்சரச குறைவை அங்கே இயேசுவிடம் சொல்லப்படுகிறது. இயேசு அப்பொழுது அந்த வேலைக்காரரை அழைத்து, நாம் இந்த கச்சாடிகளிலே தண்ணீர் நிரப்புகள் என்று வேலைக்காரன் சொல்கிறார். இன்னுமாக இதனை குறித்து தியானிப்போம்.